I am Shantini. Dear plus 2 accountancy students, chapter 1, sum number 4. நம்ம இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. We have to find out the information. என்ன கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Capital as on 1st January 2018 கொடுத்துருக்கான். That is opening capital. Goods withdrawn for personal use by the owner. Personal use by the owner அப்படின்னா the owner கம்பெனிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராயிங்ஸ் சொல்லுவோம். பர்சனல் யூஸுக்காக ஓனர் எடுத்தானா மட்டும் அதை ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ட்ராயிங்ஸ். அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கோம், ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கொடுக்கல நம்மளுக்கு? க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. we have to find out the closing capital. இப்போ நம்ம சம் பண்ணலாமா? இப்போ என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்கானோ அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் fill in the blanks மாதிரி போட்டுறோம். போட்டுட்டு then we have to find out the missing figure. Capital as on January எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். that is opening capital. இப்போ அதுக்கு முன்னாடி drawings பார்க்கலாம். drawings வந்து 30,000 கொடுத்துட்டான். 30,000. அதுக்கப்புறமா additional capital எவ்வளவு? for the year 15,000. additional capital 15,000. so then we will get the adjusted capital. then என்ன கொடுத்திருக்கான்? opening capital. opening capital 1 lakh rupees கொடுத்திருக்கான். so then the profit also given the sum itself. that is profit for the year 60,000. profit for the year profit for the year 60,000. ஓகேயா? இப்போ நம்ம இது எல்லாமே முடிஞ்சு. கொடுத்த இன்ஃபர்மேஷன் drawings 30,000 கொடுத்துருக்கான், additional capital 15,000, then opening capital 1 lakh, then profit for the year 60,000. இப்போ என்ன நமக்கு கொடுக்கல? க்ளோசிங் கேபிட்டல் என்ன? எப்படி கண்டுபிடிக்கணும்? நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? மேல உள்ளதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டே வருவோம். மைனஸ் பண்ணா மைனஸ், ஆட் பண்ணா ஆட் பண்ணணும். ஆனா இந்த சம்ம பார்த்தோம்னா நம்ம பண்ண முடியாது. அதனால கீழ இருந்து நம்ம என்ன செய்வோம்? போவோம். இதுல லெஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா ஆட் பண்ணுவோம். that is a reverse engineering. இப்போ 60, இப்போ you have to find out the இந்த டோட்டல் அமௌண்ட் எப்படி இங்க இருந்து மைனஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் அமௌண்ட் வரும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து இந்த ரெண்டையும் இங்க லெஸ் பண்ணிட்டு பதிலா நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ 1,60,000. ஓகே, 1,60,000. இப்போ மைனஸ் பண்ணி செக் பண்ணலாமா? 1,60,000 மைனஸ் 1,60,000. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்கான்? லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ 1,75,000. 1,60,000 plus 15,000 will get 1,75,000. செக் பண்ணலாமா? 1,75,000 minus 15, 1,60,000. இங்க என்ன சொல்லிருக்கான்? add drawings. that is you have to add with the amount. அப்ப என்ன? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு that is a closing capital. 1,45,000. okay, so 1,45,000 add 30,000 will get 1,75,000. I'll repeat it one more time. so closing capital நமக்கு கொடுக்கல. so என்ன பண்றோம்? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். so என்ன பண்றோம்? profit ஓட opening capital add பண்ணா you have to get the adjusted capital. adjusted capital ஓட additional capital நமக்கு ஆட் பண்ணும்போது 1,75,000. so 1,75,000 இங்க 30,000 இதல இருந்து இத மைனஸ் பண்ணும்போது you will get 1,40,000. that is the answer. okay, thank you.